Hello everyone, welcome to Mrs. Westel Art. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே எப்படி நெயில்ஸை அழகா ஷேப் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கூட நெயில்ஸை எப்படி வீட்லயே ஷேப் பண்றதுன்னு சொல்லி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இது ப்ரொஃபஷனலா நெயில் எப்படி ஷேப் பண்றதுன்னு போடல, ஜஸ்ட் சாதாரணமா வீட்ல எப்படி நெயில் ஷேப் பண்றதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் நெயில்ஸை எப்படி ஷேப் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கிட்ட டோட்டலாக 3 நெயில் ஃபைல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓபிஐ. இது வந்து நல்லா ரஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். மிடில் இருக்கிற இந்த நெயில் ஃபைல் தான் நமக்கு வந்து நெயில் ஷேப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம நெயில்ஸை ஷேப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க நெயில் கிளிப் வச்சு இந்த நெயில்ஸோட கார்னர் 2 சைடும் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணனா நமக்கு நெயில்ஸை ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெயில் கிளிப் வச்சு அழகாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன நெயில் கட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் கட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்லையும் கட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு அன்ஈவனாக இருந்தால் ஒரு பென் வச்சு நீங்கள் அழகாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லா நெயில்ஸ்க்கும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இப்போ ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் வச்சுருக்க நெயில் ஃபைல் யூஸ் பண்ணி நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அழகாக ஷேப் பண்ணணும். நெயில் ஷேப் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஷேப் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் வச்சு ஷேப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு ஷேப் பண்ணுறதா இருந்தால் அதே கண்டிஷனில் வச்சு தான் ஷேப் பண்ணணும். இல்லைனா டவுன் சைடு நீங்கள் ஷேப் பண்ணுறதா இருந்தால் டவுன் சைடு வச்சு அப்படியே ஷேப் பண்ணணும். 2 டைரெக்ஷன்லேயும் அப் அண்ட் டவுன் நீங்கள் ஷேப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுடைய நெயில்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ ஒரே டைரெக்ஷனில் தான் நீங்கள் நெயில்ஸை ஷேப் பண்ணணும். நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெயில் ஃபைல் வச்சு உங்கள் நெயில்ஸை ஷேப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக பண்ணணும். இல்லைன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், எனக்கே கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா நெயில்ஸ்க்கும் அழகாக ஷேப் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெயில் ஃபைல் வச்சு நீங்கள் ஷேப் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஷேப் பண்ணணும். அவ்வளோதான், எல்லா நெயில்ஸ்லேயும் நம்ம ஷேப் பண்ணியாச்சு. ஷேப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் அண்ட் நெயில்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் நெயில்ஸை நீங்கள் ஷேப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் நெயில்ஸோட டஸ்ட் இருக்கும். அதை உங்கள் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நெயில் ஃபைல் வச்சு லைட்டாக அதை ஈவன் பண்ணிங்கன்னா சரியாயிரும். உங்கள் ஹேண்ட்ஸ் அண்ட் நெயில்ஸை வாஷ் பண்ணும்போது லைட்டாக வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம நெயில்ஸை ஷேப் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.